ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கிருபையின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற சபையாய் விசுவாசிகளாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய நாள். அந்த நாளில் நாம் ஒன்று கூட தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக இருக்கிறபடினால இந்த நாளிலும் கூட சபையாக கர்த்தரை ஆராதிப்பது ஒரு மிகப்பெரிய கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் ஆசீர்வாதம் அண்ணா தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தரை நாம் பாட வேண்டும். காரணம், கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் நமக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி நம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு 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 பெரிய பாரத்தை நமக்கு போடுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 104 சங்கீதம் 33 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தரை பாடுவதும் கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜீவனை கொடுத்து பலப்படுத்தி மட்டும் ஆசீர்வதித்து வருகிறார். குறிப்பாக நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து, நம்மை எல்லா நிலையிலிருந்து நம்மை அவர் விடுவித்து அவருடைய இரத்தத்தினாலே நம் பாவங்களை கழுவி நம்மை மீட்டெடுத்து ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் நாம் பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் நாம் கர்த்தரை பாடுவது தான் அவர் நம்மிடத்திலிருந்து அவர் விரும்புகிறது, எதிர்பார்ப்பது. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய பற்றாக்குறைகளிலே அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த பூமியிலே நிறைய பாதிப்புகள், ஆபத்துகள், பொல்லாப்புகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தரை பாடுவது, சங்கீர்த்தனம் பண்ணுவது நம்ம இன்னும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், எத்தனையோ ஆபத்து பொல்லாப்பான காலகட்டத்திலும் அவன் கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இப்பொழுதும் நாம் கர்த்தரை பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உயிருள்ள வரைக்கும், உள்ளளவும். அல்லேலூயா. எது இருந்தாலும் எது இல்லைனாலும் ஜீவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை பாடுவோம், ஆராதிப்போம். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே ஒருவேளை கர்த்தரை பாடாமல், ஆராதிக்காமல், சபையிலே கூடி வராமல், குடும்பமாய் ரட்சிக்கப்படாமல் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தால் இப்பொழுது ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம். ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை குடும்பமாக, சபையாக ஆராதிக்க கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உள்ளளவும் உயிரோடு இருக்கும் மட்டும் என்ற கடைசி ஆண்டவரே இந்த நாட்கள் வரைக்கும் உம்மை பாடுவது, துதிப்பது, ஆராதிப்பது, கீர்த்தனம் பண்ணுவதை பரலோகம் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் முழு ரட்சிப்பு வரட்டும் அப்பா. உம்மை குடும்பமாய் பாடுவதற்கு, ஆராதிப்பதற்கு, உம்மை சேவிப்பதற்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய விடுதலையை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, மேன்மையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற, ஆராதிக்க முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து நீர் தாமே எல்லா நிலையிலும் உயிரோடு இருக்க மட்டும் உள்ளளவும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நாம் ஒவ்வொரு நாளும் பாடுவோம், கர்த்தரையே கீர்த்தனம் பண்ணுவோம்.